பரிசுத்த ஓய்நாள் தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் ஏறெடுப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் மனமகிழ்ச்சியாக தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவருடைய ஆலயத்தின் சார்பாக இந்த தொழுகையை நடத்த இறைவன் தந்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஒரு வார காலம் ஆண்டவர் எங்கள் வாழ்விலே எங்களை அதிசயமாக நடத்தி வந்த அன்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் பயணங்கள், எங்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்திலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருந்தபடியால் நன்றி சொல்லுகின்றோம். இந்த காலை பொழுதிலும் எங்கள் திருச்சபையின் மக்கள் இல்லங்களிலிருந்து இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்ற போது தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, வெகு சீக்கிரமாக ஆலயங்களிலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க இறைவன் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளிலும் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறையின் வசனங்கள், தியானங்கள் இறைவனோடு உள்ள உறவை பலப்படுத்தி கொள்ள அனுகூலமாக அமையட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய கடவுளுடைய ஆசீர்வாதமும் நடத்துதலும் எங்கள் அனைவரோடும் தங்கி இருக்க வேண்டும் என்று இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். காலை தொழுகைக்கு ஆயத்தமாக கீர்த்தனையிலே 21வது பாடலை பாடுவோம். 21வது பாடல். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தருள், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதயவை எண்ணியே எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தம் உனை மூடி சொட்டினதோ மன்றி, நித்தம் உனை மூடி சொட்டினதோ மன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் எந்நாளோ மே துதிப்பாய். நன்மையால் உன் வாயே நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயே உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவராருள், சாமீபயமுள்ளவர் மேலவராருள்
சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பாய். மன்னிப்போம் மாட்சிமையாம் மாதேவனருளும் மன்னிப்போ மாட்சிமையாம். எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே எல்லாம் உன் பாவமாகன்ற தூரமே எந்நாளுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளை அவரோடு நீ தங்கினால் எந்த வேளை அவரோடு நீ தங்கினால் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். நாம் நம்மை இறைவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தர். நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஒரு நிமிடம் இறைவனுடைய சமூகத்திலே நம் அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். ஒரு வார காலமாக இல்லங்களிலே இருந்து குடும்பமாக இறைவனை ஆராதிக்க, குடும்பத்தின் கடமைகளை செய்து மகிழ்வோடு வாழ இறைவன் நமக்கு கிருபை செய்தார். நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய நடக்கை பரிசுத்தமாக அமைந்ததாம். உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் இடத்திலே கடந்து வருவார். இந்த நாளிலும் நாம் உலக வாழ்க்கையிலே பாவம் செய்யாதபடி இறைவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நாம் நம்பியிருக்கின்ற இறைவன் கிருபை நிறைந்தவர், நம்மேல் இரக்கமுள்ள ஆண்டவர். இந்த வேளையிலும் ஒரு நிமிடம், ஆண்டவரே, என்னை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வாழ்வை உம்முடைய கரத்திலே தருகின்றேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உம்முடைய பிள்ளையாக நடத்தும் என்று இறைவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தூய்மையான உள்ளத்தோடு இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வை தருவார், இன்னும் எங்களை நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தோமானால் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தந்து நம்ம எல்லாரையும் இறைவனுடைய பிள்ளைகளாக நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, உலகம் வியாதியின் பிடியினாலே மிகவும் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அதிசயமாக நடத்தி வருகின்ற அன்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். அநேகர் மருத்துவ சிகிச்சைகள் பெற்று சுகம் பெற்று
இல்லத்திற்கு வருகின்ற அனுபவம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலையை ஆண்டவர் தருவீர். அதற்காக உமக்கு உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர், நல்ல மருத்துவர்களை தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, பணி செய்கின்ற அனைத்து பணியாளர்களை தந்திருக்கின்றீர். தங்களை கூட எண்ணி பார்க்காமல் இந்த வியாதியிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று கடினமாக உழைக்கின்ற அனைவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். மருத்துவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஞானத்திற்காக, நல்ல மருந்துகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஒரு வார காலம் அதிசயமாக எங்களை நடத்தி வந்தீர். எங்கள் வாழ்வுக்கு தேவையான செல்வம், உணவு அனைத்தையும் தந்து அமைதியோடு அன்போடு வாழ்வதற்கு இறைவன் தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபிக்கின்ற ஜபங்களை கேட்டு அநேகர் இல்லங்களிலிருந்து இந்த தொழுகையிலே கலந்து கொள்ளவும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழியாக ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்தீரே, நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றிகளை ஒன்று திரட்டி ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய திருமுறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 24வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. யோவான் 20:24 முதல். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமோ என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா ஆண்டவருக்கு பிரதிபத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார்.
இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் என்பதே. ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வுலானின் காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவருடைய பராமரிப்பும் பாதுகாவலும் எங்களுடைய வாழ்விலே நிறைவாக இருந்து இந்த பரிசுத்த நாளை நாங்கள் ஆசரிக்கவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் எங்கிருந்தாலும் எங்களுடைய விசுவாச வாழ்வுகளை சீர்தூக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படவும் என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினபடியினால் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். சூழல் நிமித்தம் நாங்கள் இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒன்றோ இரண்டோ பேர் என் நாமத்து நிமித்தம் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணவுகளோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்வுகளிலும் ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சோமி, தேசமெங்கும் போராடுகிற கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்திலே நீக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மை அறியாமல் எதுவும் எங்களுடைய தேசத்திலும் எந்த மனிதனுடைய வாழ்விலும் நடைபெறாது. அப்படிப்பட்ட இந்த நிலைகளிலே தேசமெங்கும் இருக்கிற இந்த வியாதிகள் மாற்றப்பட்டு அது பரவாமல் தடுக்கப்பட்டு எல்லோரும் விடுதலை வாழ்வுகளை கண்டு மனமகிழ்ச்சியோடு காண்பதற்கான கிருபைகளை என் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சோமி, ஆண்டவரே, இந்த வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே போராடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகமெங்கும் இப்படிப்பட்ட ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவர் திருக்கரத்தினாலே தொட்டு அவர்களை முற்றிலுமாய் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, இது ஒரு தொற்று வியாதி, மற்றவர்களிடத்திற்கு பகிராமல் என் ஆண்டவர் காத்து கொள்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேசமெங்கும் அமைதி இழந்து மிகுந்த வேதனைகளோடும் பாடுகளோடும் ஆண்டவரே பொருளாதார நிலைகள் சீர்குலைக்கப்பட்டு அன்றாட உணவுக்காக அனுதின வாழ்வுகளுக்கென்று போராடுகிற அநேக பிள்ளைகள் ஆண்டவர் தாமே இறங்கி அற்புதங்களை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிற கர்த்தர் எங்களுக்காக இருக்கும்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவிலே நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அப்படியே உம்மிடத்திலே வருகிற எல்லோருடைய வாழ்வுகளிலும் சமாதானம் நிறைந்த வாழ்வுகளை, சந்தோஷம் நிறைந்த வாழ்வுகளை, வியாதியை விலக்கிக் கொள்ளுகிற வாழ்வுகளை என் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த கடினமான வியாதிகளோடு போராடுகிற மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக, ஆண்டவரே சுகாதாரத்திலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இந்த வியாதி தொடர்ந்து பரவ வேண்டாம் என்று சொல்லி அதிகமாய் போராடுகிற காவல்துறைக்காக, ஆண்டவரே பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரையும் என் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த காலங்கள் எங்களுடைய வாழ்வுகளை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு காலங்களாக இருக்கட்டும். வேதத்தினுடைய எந்த வார்த்தைகளும் பொய் அல்ல, அது உண்மை, அது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வுகளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பீராக. வானவும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழியாது என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை கொடுக்கிற காலங்களாக இருக்கட்டும். இல்லங்களிலே அமர்ந்து கடமைகளை செய்யவும், ஆண்டவருடைய பாதத்திலே தங்களை ஒப்படைத்து ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் காணப்படவும், நல்ல சரீர நன்மைகளையும் ஆண்டவரை அனுதின தேவைகளையும் சந்திக்கப்பட்டதாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. பலவீனங்களோ கஷ்டங்களோ
ஒரு பிள்ளைகளுடைய வாழ்வுகளிலும் அணுகாதபடிக்கு என் ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் உண்டு, பலவீனப்பட்ட பிள்ளைகள் உண்டு, எல்லோரையும் என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிபூர்ணமான விடுதலை வாழ்வுகளை கண்டு மனமகிழ்ச்சியோடு காணப்பட கிருபை தாரும். விசேஷமாக வயது முதிர்ந்த பெற்றோர்களை ஆண்டவர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய பலன் ஒடுங்கும் போது என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொல்கிற கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் பாதுகாத்து கொள்ளும். தேசத்தினுடைய தீமைகள் ஒன்றும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு தங்களுடைய வாழ்வுகளை இயேசுவின் பாதத்திலே ஒப்படைத்து ஆண்டவரை வேத வசனங்களை அதிகமாய் சிந்திக்கவும், வேத வசனங்கள் காட்டுகிற பாதைகளிலே நடக்கவும் தங்களுடைய வாழ்வுகளை ஒப்படைக்கட்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவர்கள் தானே என்று சொல்கிற வசனங்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் சாட்சிகளாய் பிள்ளைகள் நிற்கட்டும். ஆண்டவரே, இந்த தேசம் எங்கும் வாழ்கிற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அரசு அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். உலக சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். எல்லோரும் அமைதி நிறைந்த வாழ்வுகளுக்கு நேராய் இந்த காலங்கள் மிகுந்த ஒரு போராட்டம் நிறைந்த காலங்கள் என்ற உணர்வுகளோடு செயல்படும் போது அன்பு பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை அதிகமாயிருக்கட்டும். சந்திக்கப்படாத தலைவர்கள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன், அவரை தவிர இந்த உலகிலே ஒருவரும் இல்லை என்கிறதான உணவுகளோடு காணப்படட்டும். ஐயா ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் ஆண்டவரை கிளை சங்க ஊழியங்கள் ஒருவேளை நடைபெறாமல் இருந்தாலும் பிள்ளைகள் இல்லங்களிலே அமர்ந்து கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வேத வசனங்களை பின்பற்றி நடைமுறைப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கேற்ற விதங்களிலேயே காணப்படட்டும். பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சபைக்குழு அங்கத்தினர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிப்பீராக. ஆலய உதவி பணிகளை செய்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சபையின் போது குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்யவும், ஆண்டவருடைய வருகை மட்டும் நாங்கள் நிலைத்திருக்கவும், எங்களுடைய விசுவாசத்தை ஒரு முறை கூட நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த நாள் எங்கெங்கு இப்படிப்பட்ட சூழல்களிலே தொழுகைகள் நடைபெறுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டும். இதை எந்தெந்த மக்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆவியானுடைய செயலாற்றுதல் அதிகமாய் விளங்கட்டும். தேவ கரத்திலே ஒப்படைக்கின்றோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் வழி வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்நாளின் காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நம்மை ஒருமுகப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வுகளிலே வேத வசனங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதை இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் வாசிக்க கேட்ட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம்.
அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை பட்டு உயிர்த்தெழுந்த பின்னாலே சீடர்களுக்கு முதலாவது அளித்த திருக்காட்சி 8 நாளைக்கு பின்பு நடந்த இந்த சம்பவம். இந்த வேத பகுதியை நாம் ஆழமாக சிந்திக்கும் போது கிறிஸ்துவில் விசுவாசம், இந்த கிறிஸ்துவில் விசுவாசம் தோமாவுனுடைய வாழ்விலே எப்படி செயல்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு தோமாவும் இயேசுவை சந்திக்க ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. இந்த கிறிஸ்தவ விசுவாச செயல்பாட்டிற்கு இந்த தரிசனம் ஒரு நல்ல அச்சாணியாக, ஒரு நல்ல உந்துதலாக இந்த தோமாவுடைய வாழ்விலே காணப்பட்டது. உயிர்த்தெழுதல் பற்றிய பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் எல்லோருடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிற காலங்கள். இந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு வழங்குகிற நிலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அறிந்திருந்தார். கிறிஸ்துவின் தழும்புகளை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் இந்த தோமாவுனுடைய வாழ்விலே இருந்தது. இந்த ஆவல் இயேசுவை வெறுத்துவிட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, இயேசுனுடைய சந்திப்பு நிகழ்வை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல, அது கிறிஸ்துவை விரும்பி ஏற்றுக்கொள்வதற்காகவும், இந்த கிறிஸ்துவை பிறரிடம் மிக தைரியமாக சொல்வதற்கு சான்றாகவும் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்று சொல்லி வேதத்தின் வழியாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே இருந்த சூழல் இந்த சீடர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அந்த நாட்களிலே இருந்த யூதர்கள் எண்ணிக்கொண்டார்கள். சீடர்களுக்கு இந்த சூழல் புரிந்தபடியினாலே அவர்கள் எல்லோரும் ஒரு இல்லத்துலே முடங்கி போய் கூடியிருந்தார்கள். சீடர்களுக்கு அளித்த இந்த காட்சியின் போது அவர்கள் மிகுந்த அச்சத்துடன் அறைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தோமா மாத்திரமே இந்த சீடர்களுடைய கூட்டத்திலே இல்லாதபடிக்கு வெளியிலே நடமாடிக்கொண்டிருந்தார். இந்த மறுமுறை இந்த இயேசுவை காண வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் இந்த தோமாவுக்குள்ளே இருந்தது. முதல் முறையாக இந்த சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து காணப்பட்டு கதவை பூட்டி ஒளிந்து கொண்டு அவர்கள் காணப்பட்ட நிலைகளிலே இயேசு அவர்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை இந்த தோமாவினிடத்திலே சொன்னபோது அவர் ஏற்றுக்கொள்வதற்குரிய மனமும் அவனுக்கு இருக்கவில்லை. இப்படிப்பட்ட இந்த தோமா கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசத்தை பின்னாலே நாம் பார்க்கும்போது அதிக நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு விசுவாசமாய் இருக்கிறது. இந்த சூழல்களிலே நாம் பார்க்கும்போது ஏன் இந்த சீடர்கள் கதவை பூட்டி அறைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே வாசித்து பார்க்கும்போது இயேசுனுடைய சரீரத்தை யாரோ திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்கிறதான ஒரு பெரிய குழப்பம் நிறைந்த சூழல் அந்நாட்களிலே காணப்பட்டது. ஆகவே இந்த யூதர்கள் இயேசுவின் சரீரத்தை இந்த சீடர்கள் தான் கடவாடி கொண்டு போயிருப்பார்களோ என்கிறதான ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த சூழல் அங்கே இருந்தது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த சீடர்கள் அவர்கள் அறைக்குள்ளே ஒளிந்து கொண்டு காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தோமா இந்த சீடர்கள் சொன்னதை விசுவாசிக்கவில்லை. சீடர்கள் சொன்னார்கள், இயேசுவை கண்டோம், அவர் பூட்டிய அறைக்குள் எங்களோடு வந்து தரிசனமானார். ஆனால் இந்த வார்த்தைகளை இந்த தோமாவுக்கு சொன்னபோது
தோமா அதை நம்பவில்லை. ஒரு வாரம் கழித்து மீண்டும் இதே சீடர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இப்போது இந்த தோமா உடன் இருக்கின்றார். இந்த காட்சியிலே தோமா இயேசுவை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் வாழ்விலிருந்து கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்துக் கொள்ளுகின்ற 3 கூட்டத்தாரை இந்த நாளிலே நாம் காணலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். முதல் கூட்டம் இயேசுவை கண்டு விசுவாசிப்பவர்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை கண்டு விசுவாசிக்கிற கூட்டத்தார் கிறிஸ்துவை அநேக வேளைகளிலே தமது சீடர்களுக்கு இந்த இயேசு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தான் இயேசு படப்போகிற பாடுகளை, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த சீடர்களுக்கு போதித்து வந்தார். பல நேரத்திலே இந்த சீடர்கள் இயேசுவின் இந்த பாடுகளை குறித்து ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாகவும் காணப்பட்டார். ஆகவே தான் பேதுரு ஒருமுறை இயேசு இந்த பாடுகளை குறித்து சொன்னபோது இயேசுவின் மீது அதிக கோபத்தோடு பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் பிதாவின் சித்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவளை அப்பாலே போ சாத்தானே என்று துரத்தினார். இப்படி இயேசுவின் சிலுவை பாடுகளை அநேக நேரத்தில் அவர்களுக்கு போதித்து வந்தார். இந்த சூழல்களிலே இப்படி ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் கண்ட இந்த சீடர்கள் பூட்டிய அறைக்குள்ளே இருக்கிறதை காண்கிறோம். திடீரென்று ஒரு அற்புதமான விதத்திலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். கதவு திறக்கப்படவில்லை. சீஷர்கள் இருந்த அறைக்குள் இயேசு எப்படி நுழைந்தார் என்கிறதான ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் உண்டாகலாம். ஆனால் இயேசு எப்படி வந்தார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் தன் நூலிலே சொல்லவில்லை. ஆனால் கதவு திறந்திருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே இயேசுவானவர் அந்த பூட்டிய அறைக்குள்ளே வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பொதுவாக யூதர்கள் மத்தியிலே ஒரு வழக்கம் காணப்பட்டது. ஒருவரை சந்திக்கும் போது அவர்கள் வாழ்த்து சொல்வார்கள். அது சமாதான வாழ்த்துதலை சொல்லிக் கொள்வார்கள். இந்த சமாதானத்தை இயேசு இந்த சீடர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி அவர்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சமாதானம் என்று சொல்லிக் கொள்ளும் போது அது ஒரு சாதாரணமான நிலை அல்ல. ஒரு ஆவிக்குரிய ஒரு சமாதானத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறார். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். இயேசு தமது சீஷர்களுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய ஈவு சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் தருகிற சமாதானம் அல்ல, வெளிப்புறமான சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல, அது ஒரு போலியான சமாதானம் அல்ல. இந்த சமாதானம் அவரை விசுவாசிக்கிற எல்லா மக்களுடைய வாழ்வுகளிலும் எந்நாளும் நிலைத்திருக்கக்கூடிய சமாதானம். இன்றைய உலக சூழல்களிலே இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள் கூட்டம் கூட அநேகர் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கோவிட்-19 என்கிறதான இந்த வைரஸ் வியாதியினாலே அநேகர் தங்களுக்கு வேண்டியவர்களை இழந்து சமாதானத்தை இழந்து வேதனையோடு காணப்படுகிறார்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கால சூழல்களிலே இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தம்மை நோக்கி பார்க்கிற எல்லோருடைய வாழ்விலும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். கிறிஸ்து தமது சீஷர்கள் தம்மை விட்டு ஓடி போனதற்காக இயேசு கவலை கொள்ளவில்லை. இயேசு அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து அவர்களை
சிநேகிதர்களே, சகோதரர்களே என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைகளும் சீடர்கள் ஓடி ஒளிந்து கொண்டது போன்று ஆண்டவரை விட்டு தூரம் போன வாழ்வாக இருந்தால் இந்த நாளிலே இயேசுவினிடத்திலே ஓடி வருவோம். அவர் நம் மத்தியிலே நன்று சமாதான வாழ்த்துதலை நம்மிடத்திலே சொல்லிக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்படைப்போம். இயேசுவை கண்டு விசுவாசிக்கிற கூட்டமாக நாம் இருப்பதை விட காணாமல் விசுவாசத்தோடு இருப்பது நல்லது என்ற உணவுகளோடு காணப்படுவோம். சீடர்கள் இயேசுவை கைவிட்டார்கள். ஆனால் இயேசு சீடர்களை கைவிடவில்லை. சிலுவை மரணத்தினாலே அவர்களுக்கும் இந்த தேவனுக்கும் நடுவே ஒரு பெரிய சமாதானத்தை இயேசு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். முதலிலே அவர்கள் கலங்கி பயந்தார்கள். அவர்கள் இயேசுவை கண்டபோது ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் என்று சொல்லி லூக்கா தன்னுடைய 24வது அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லுகிறார். பிறகு அவருடைய கைகளிலும் விலாவிலும் காணப்பட்ட காயங்களை கண்டதும் அவரை இயேசு என்று அறிந்து இந்த சீடர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். தோமா ஒருவன் தவிர தமது சீஷர்கள் எல்லோரும் ஆண்டவர் கொடுத்த முதல் தரிசனம். இந்த தரிசனத்தை அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். இன்று அநேக மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவை நான் காண வேண்டும், இயேசுவை நான் கண்டால் மாத்திரமே நான் விசுவாசிப்பேன், இயேசுவை கண்டால் மாத்திரமே அவருடைய பிள்ளைகளாய் வாழுவேன் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை இயேசுவை கண்டு விசுவாசிப்பதற்கு, இயேசுவை கண்டு நாம் அவரை விசுவாசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்து அந்த நாட்களிலே சீடர்களோடு கூட உடன் இருந்தபடியினாலே அவரை கண்டு விசுவாசிப்பதற்கு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களிலே நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. காணாமல் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அதிக நேரம் ஜெபித்து ஆண்டவரே நீர் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய சிலுவை பாடுகளை நமக்கு காட்சியாக கொடுப்பார். அப்படி நாம் காணலாம். நேரடியாக இயேசுவை காண்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை என்றால் 3.5 ஆண்டு காலம் அவர் திருப்பணியை நிறைவேற்றின போது சீடர்கள் அவர்களோடு கூட இருந்தார்கள். சாது சுந்தர் சிங் என்கிறதான தேவ மனிதன் இந்த அவருடைய இளமை பருவத்திலே அவர் பள்ளிக்கூடத்திலே சென்று கொண்டிருந்த அந்த சூழல்களிலே நற்செய்தி புதிய ஏற்பாட்டின் வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டது. அவருடைய மதத்திலே வைராக்கியமாய் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்த அந்த சிறுவன் இந்த நற்செய்தி சொல்லப்பட்ட போது அவன் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்தபடியினாலே அவனுக்கு அங்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. அந்த நற்செய்தியை சொல்வதற்கு மனமற்ற இந்த சிறுவன் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை கிழித்து தீயிலிட்டு எரித்து விட்டான். ஆகவே இந்த சிறுவன் இந்த சூழல்களை தன்னுடைய இல்லத்திலே சொன்னபடியினாலே அவனுடைய இல்லத்திற்கு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்திலே அவனை படிக்க வைத்தார்கள். அங்கு சென்று அவன் நீண்ட தூரம் சென்று கல்வியை தொடர்ந்தபடியினாலே இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிறதான அந்த அதிகமான மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை, நல்ல நிலையை காண முடியாதபடியினாலே மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு பெற்றோர்கள் வந்து அவனை சேர்த்தார்கள். சில காலங்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற போது தன்னை அதிகமாய் நேசித்த அம்மா மரித்து போய்விடுகிறார்கள். இப்போது தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு இந்த சாது சுந்தர் சிங் இருக்கிறார். ஒரு நாளிலே வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். தன்னுடைய இல்லத்திற்கு அருகாமையில் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து உண்மையான ஆண்டவர் யார் என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும், இல்லை என்றால் இந்த நாளிலே என்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அவர் காத்திருக்க ஆரம்பித்தார். அதிகாலை நேரத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவை திருக்காட்சிகளோடு அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்போது அவர் புரிந்தார், உண்மையான ஆண்டவர் கிறிஸ்து, இவர் வழியாக தான் மீட்பு உண்டு,
இவர்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், இவர்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், இவர்தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த நாளிலே தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கென்று ஒப்படைத்தார். இயேசுவை திருக்காட்சியின் வழியாய் கண்டு அவர் விசுவாசித்து ஆண்டவருடைய திருப்பணியை செய்தார். இயேசுவை எப்படிப்பட்ட சூழல்களிலே கண்டு விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை தொட்டு விசுவாசிப்பவர்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே லூக்கா நற்செய்தியாளர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார். லூக்கா 24:39, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி இங்கே கிறிஸ்துவை தொட்டு விசுவாசிப்பவர்கள். முதல் தரிசனத்திலே தோமா இல்லை, இரண்டாவது தரிசனத்திலே தோமா உடன் இருந்தார். மற்ற சீடர்கள் இந்த தோமாவினிடத்திலே கூறினபோது இயேசுவின் காயங்களை தொட்டு பார்த்ததில் ஒழிய நான் நம்ப மாட்டேன், அவன் உறுதியாயிருந்தான். ஆகவே தான் தோமாவை சந்தேக தோமா என்று அழைக்கப்படுகிறார். மற்ற சீடர்கள் இயேசுவை நேரிலே காண்கின்ற வரையிலும் அவர் உயிர் விட்டு எழுந்ததையும் அவர்கள் நம்பவில்லை. எப்பொழுது நம்பினார்கள்? ஒரு வாரத்திற்கு பின்பு அதே வீட்டிலே அதே விதமாக சீடர்களுக்கு மீண்டும் காட்சி அளித்த போது. முதலாவது தரிசனத்திலே இந்த சீடர்கள் இயேசுவை எப்படி நம்பினார்கள்? இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்தபடியினாலே அதை அவர்கள் கண்டு விசுவாசித்து தோமாவினிடத்திலே சொன்னபோது அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் ஆண்டவருடைய காயங்களை நான் தொட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். மீண்டும் ஒரு வாரத்திற்கு பின்னாலே இயேசு இங்கே சீடர்கள் எல்லோரும் கூடியிருந்த இடத்திலே காட்சி அளிக்கின்றார். இந்த காட்சியிலே இந்த தோமாவும் உடன் இருந்தார். இயேசு அவனிடத்திலே, என்னை தொட்டுப்பார், என் காயங்களை நீ தொட்டுப்பார், உன் சந்தேகத்தை நீ தூக்கி போட்டுவிட்டு என்னை விசுவாசி என்றார். தோமாவின் சந்தேகமான எண்ணத்தை இயேசு முன்குறித்தே அறிந்திருந்தபடியினாலே இயேசு சொன்னார், என் காயங்களை நீ தொட்டுப்பார், நீ அவிவிசுவாசியாய் இராதபடிக்கு விசுவாசியாய் இரு என்றே சொன்னார். தோமா அவருக்கு பிரயோத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி இயேசுவுக்காக தன்னை ஒப்படைத்தான். கிறிஸ்துவை கடைசியாக விசுவாசித்த இந்த சீடன், ஆனால் இந்த இயேசுவுக்காக தன்னையும் தன்னுடைய வாழ்வுகளையும் இறுதி மட்டும் ஒப்படைத்தும் காணப்பட்டான். அவர்தான் இயேசு. அவர் வெறும் கர்த்தர் அல்ல, அவர் மேசியா மட்டுமல்ல, அதிலும் மேலானவர். அவரே சர்வ வல்ல தேவன் என்பதை அவன் மிக ஆணித்தரமாக உணர்ந்து கொண்ட ஒரு சீடனாய் இருந்தான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவில் விசுவாசம் அவன் தொட்டு உணர்ந்தபடியினாலே வேதத்திலே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 43-48 வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது, 12 ஆண்டுகளாய் உதிரப்போக்கினாலே அவதிப்பட்ட ஒரு பெண், இந்த வியாதி உள்ளவர்களை தீட்டானவர்கள் என்று சொல்லி யூதர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அவர்கள் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட மக்கள். லேவியராகமம் 15ஆவது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த சூழலிலே ஒரு நாள் இயேசு நற்செய்தி பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே திரள் கூட்டத்தின் மக்கள் மத்தியிலே அவளுக்குள் இருந்த ஒரு விசுவாசம், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட வேண்டும்,
பாருங்கள், அவருக்குள் இருந்த ஒரு மிக பயங்கரமான விசுவாசம். வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட வேண்டும். அதிக சிரமப்பட்டு அந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது அந்த தொட்ட மாத்திரத்திலே சுகமடைந்தாள். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று இந்த நோய்க்காக செலவழித்து எல்லோரோடும் கைவிடப்பட்ட நிலைகளிலே இருந்த அந்த பெண்ணுக்குள் இருந்த விசுவாசம், இயேசுவை தொட்டால் நிச்சயமாகவே எனக்கு சுகம் கிடைக்கும். ஆகவே அவளுக்குள் இருந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். தொட்டு விசுவாசித்தவர்கள். அன்புக்குரிய மூன்றாவது கூட்டத்தை நாம் பார்க்கலாம். காணாதிருந்தும் விசுவாசிப்பவர்கள். முதலிலே நாம் சிந்தித்தோம், கண்டு விசுவாசித்தவர்கள். இரண்டாவது கூட்டத்தார் இயேசுவை தொட்டு விசுவாசித்தவர்கள். மூன்றாவது கூட்டத்தார் இயேசுவை காணாதிருந்தும் விசுவாசிப்பவர்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். அந்த பூரணமான விசுவாசம் இன்று நம்முடைய வாழ்க்கைகளிலே இருக்கிறதா? யோவான் தனது சுவிசேஷத்தை இந்த எழுதும்போது ஒரு முக்கிய நோக்கத்தை அவர் கொண்டிருந்தார். என்ன நோக்கம்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பது மட்டும் போதாது, நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதை மிக முக்கியமாக கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக இந்த நூலிலே எழுதியிருக்கிறார். நமது விசுவாசத்தை நமது ஆண்டவரும் நமது தேவனுமாகிய கிறிஸ்துவிலே வைக்க வேண்டும். இன்று இந்த உலக வாழ்க்கையிலே விசுவாசம் அற்ற சூழல்கள், நம்பிக்கை அற்ற நிலைகள், ஆண்டவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும், ஏன் அவருடைய நாமத்தினாலே அவரிடத்திலே கேட்க வேண்டும், எல்லாம் வசதியாக நமக்குள்ளே இருக்கிறதே என்கிறதான ஒரு எண்ணம் இன்று அநேக மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட சிந்தைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திலும் இப்படித்தான் இருந்தது. அந்த தேசத்தை காட்டிலும் எங்கள் தேசம் வல்லரசு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர். இந்த உலகத்திலே நம்முடைய சக்திகளுக்கு மேலாக ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட மறந்து போன ஒரு சூழல். ஆனால் இப்போது எல்லோரும் அமர்ந்து இயேசுவையை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 3:16 எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, வேத வசனம். இந்த வேத வசனத்தை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், திருமறைக்குள் திருமறை. அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி நாம் எல்லோரும் அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லையேல் ஜீவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை காணாதிருந்தும் அவரை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை விசுவாசிக்கிற எந்த மக்களும் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக மாற்றப்பட மாட்டார்கள் என்பதை சொல்லப்படுகிறது. விசுவாசிக்க தயங்கியதற்காக இயேசு தோமாவை கடிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து தாம் இனி இந்த உலகிலே இருக்க மாட்டார் என்பதை உணர்ந்தவராக, எதிர்காலத்தை பற்றி எண்ணியவராக இயேசு பேசுகின்றதை இந்த தோமா ஆணித்தரமாக விசுவாசித்தான். தோமா தம்மை கண்டு விசுவாசித்தது போல மனிதர்கள் தம்மை கண்டு விசுவாசிக்க இந்த உலகிலே இயேசு இருக்க போவதில்லை. காணாமலேயே அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகமெங்கும் திரள் கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், இயேசுவை காணாமலேயே விசுவாசிக்கிறவர்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படி விசுவாசிக்கும் போது நாம் பாக்கியவான்கள்.
கிறிஸ்துவை காணாமல் இருந்து விசுவாசிகள் மட்டுமே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். வட இந்திய பகுதியிலே ஒயிற்றம்மையார் அமெரிக்கா தேசத்திலிருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்வதற்காக வட இந்திய பகுதியிலே வந்தவர். அவர் இருந்த கிராமத்திலே அநேக ஏழை எளிய மக்களுக்கு நன்மைகளை செய்து ஆண்டவருடைய வேத வசனங்களை போதித்து கொண்டிருந்தார். ஒரு நாளிலே அந்த கிராமத்திலே ஜானிதா என்கிறதான ஒரு விதவை பெண் தன்னுடைய 2 பெண் குழந்தையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாள். அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் அல்ல. கிறிஸ்து என்றால் யார் என்பது கூட அவளுக்கு தெரியாத நிலை. வறுமையிலே ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழல்களிலே ஒரு நாள் உணவின்றி மிகுந்த கஷ்டத்தோடு இனி இந்த உலகத்தை வாழவே முடியாது, மரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம்தான். என்றாலும் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. தான் வணங்கி வந்த இயற்கை கடவுளை பார்த்து அவள் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தாள். நான் என்னுடைய கடவுளிடத்திலே நான் வேண்டுகிறேன், இந்த கடவுள் எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் போதுமான உணவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் வேண்டுதல் செய்து அநேக மணி நேரங்கள் காத்திருந்தாள். ஆனால் அவளுடைய வேண்டுதலுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருந்ததை அவள் அறிந்து கொண்டாள். இந்த சூழல்களிலே இந்த பெண்மணி இந்த ஒயிற்றம்மையார் சொன்ன போதனை அவளுக்கு ஞாபகத்திலே வந்தது. அந்த ஆண்டவரை பற்றி எதுவும் அவளுக்கு தெரியாது. அந்த ஆண்டவருடைய சொன்ன பேரை கூட அவளால் ஞாபகத்திற்கு வரவில்லை. எதுவும் தெரியாத சூழ்நிலைகளிலே இந்த மிஷனரி ஒயிற்றம்மையாரின் தெய்வமே, நான் ஏற்கனவே ஒரு கடவுளிடத்திலே கேட்டேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை, இப்போது ஒயிற்றம்மையார் வணங்குகிற கடவுளிடத்திலே கேட்கிறேன், என்னுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவள் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தாள். இந்த வேண்டுதலுக்கு பின்னாலே சில குறிப்பிட்ட மணித்துளிகளுக்குள்ளதாக அவளும் அப்படியே பிள்ளைகளும் இல்லத்திலே மிகுந்த பாரத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு காகம் வந்து அப்படியே அவர்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய பணியாரத்தை கொண்டு போட்டுவிட்டு சென்றது. இந்த பணியாரத்தை அதை எடுத்து தற்போதுள்ள பசியை அவர்கள் போக்கி கொண்டார்கள். இப்போது சொல்ல ஆரம்பித்தாள், ஒயிற்றம்மையாரின் ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர். அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, அவருடைய முகம் எனக்கு தெரியாது, அவரை குறித்த எந்த காரியமுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மிஷனரி சொன்ன ஆண்டவரிடத்திலே நான் கேட்டபோது அவரை நான் காணவில்லை. ஆனால் அவர் எனக்கு பதில் கொடுத்து என்னுடைய பசியை போக்கினார். அவர்தான் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவை காணாமல் விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டால் சில நாட்கள் சென்ற பின்னாலே இந்த ஜானிதா என்கிறதான இந்த பெண் அந்த மிஷனரியை சந்திக்க போனாள். அந்த சந்தித்த போது நடந்த சம்பவத்தை சொன்னார். அப்போதுதான் இந்த அம்மையாருக்கு ஞாபகம் வந்தது. 3 நாளைக்கு முன்னாலே என்னுடைய வேலைக்காரி பெண் என்னுடைய தட்டிலே சமைத்து கொண்டு எனக்காக வைத்த அந்த பணியாரத்தை காகம் தூக்கி சென்று விட்டதே, அந்த காகத்தின் மூலமாக தேவன் ஒரு பெரிய ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக செயல்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவளாய் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் விசுவாசித்து நற்செய்தியை சொல்ல ஆரம்பித்தாள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, காணாமல் இருந்து விசுவாசிக்கிற நிலை. தோமாவை பார்த்து இயேசு அதைத்தான் சொன்னார், நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். 3 கூட்டத்தாரை சிந்தித்தோம். கண்டு விசுவாசிப்பவர்கள், தொட்டு விசுவாசிப்பவர்கள், காணாமல் இருந்தும் விசுவாசிப்பவர்கள். இந்த நாட்களிலே இந்த 3 கூட்டத்திலே எந்த கூட்டத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். தேவைக்கு மாத்திரம் இயேசுவை பயன்படுத்தாதபடி அனுதினமும் இயேசு என்னோடு இருக்கிறார், அவரை நான் நம்பி இருக்கிறேன், எப்போதும் அவருடைய சித்தம் என்னிலே நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி வாழுகிறோமா என்ற கேள்விகளோடு நம்மை அர்ப்பணிப்போம். கிபி 52ஆம் ஆண்டில் தோமா மலபார் கடற்கரையில் உள்ள கிரங்கனூருக்கு வந்து நற்செய்தியை சொன்னார். பின்னாலே கிபி 72ஆம் ஆண்டு
அவர் சென்னையில் உள்ள சின்னமலையிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். அங்கு அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சூழல்களிலே கைவர்களாலே ஈட்டியினாலே குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷனரி, இயேசுவை கண்டும் தொட்டும் காணாமல் இருந்தும் விசுவாசித்த இந்த சீடன் இயேசுவுக்காக தன்னை ஒப்படைத்து கடைசி மட்டும் இருந்து இரத்த சாட்சியாக தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காக ஒப்புக் கொடுத்தான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கொடிய காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வுகளை சீர்தூக்கி பார்த்து இயேசுவையே நோக்கி பார்த்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ, அவரை காணாமல் இருந்து விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்க நம்மை ஒப்படைத்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனையின் நிறைவுக்காக ஞான பாடலிலே 243வது ஞான பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாக எனக்கு பயம் ஏன். 243வது பாடல். கர்த்தர் என் பக்கமாக எனக்கு பயம் ஏன், உபத்திரவம் உண்டாகில் மன்றாடி கெஞ்சுவே, அப்போதன் மேலே வந்த பொல்லாவினையெல்லாம் பலத்த காற்றடித்த துரும்பு போலேயாம். என்னை சேனஸ்தேவாரோ மேலான கர்த்தரே, ஆதாலே பக்தர் யாரும் தேடன் கொள்வார்களே. நான் ஏழை பலவீனன் வியாதிப்பட்டோனே, அவரில் சொஸ்தம் ஜீவன் சமஸ்தமுண்டே. தேவாவி என்னில் தங்கி என்னை நடத்தவே, பயம் எல்லாம் அடங்கி தேடனாய் மாறுதே. அப்பாவே என்று சொல்ல அவர் நெஞ்சுக்கே ஆற்றல் சகாயம் செய்ய என் ஆவி தேறுதே. என் உள்ளமே களிக்கும் தூக்கிக்க வேண்டுமோ, கர்த்தர் என் மேலுதிக்கும் பகலோ நல்லவோ. பாரத்தில் வைக்கப்பட்ட ஆனந்த பூரிப்பே, என் ஆவிக்கு பலத்த தேடனுண்டாக்குமே. ஆமென். ஜெபிப்போம். உம்மை அறிந்தவர்களின் மனதிற்கு ஒளியும், உம்மிலே அன்பு கூறுகின்ற இறை மக்களுக்கு உயிரும், உமக்கு தொண்டு செய்கிறவர்களின் உள்ளத்திற்கு பலமும், எங்களை தினந்தோறும் நடத்துகின்றவருமாயிருக்கிற எங்கள் தந்தையே, உம்மை சேவிப்பதும் உமது சுயாதீனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதும், உம்மை நேசிக்கின்ற அறிவை எங்களுக்கு தருகின்றவருமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு இறைவன் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து காட்சி தருகின்றவராக எங்களோடு வாழுகின்றீர். பல வேளைகளிலே நாங்கள் பயந்து
அங்கலாய்க்கின்ற போது மகனே மகளே என்று அழைத்து ஆறுதலான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருகின்றீர். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கின்றேன். இந்த நாட்களிலும் கொடிய வியாதி நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பயத்தை மாற்றி பயப்படாதிருங்கள் என்று சொன்ன இறைவன் நல்ல சுகமான நாட்களை உருவாக்கி தாரும். தோமா இறைவனை கண்டதினாலே விசுவாசித்தான். ஏசப்பா சொன்னேன், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரை தோமா கண்டபோது என் தேவனே என்று, என் ஆண்டவரே என்று தன்னை அறிக்கை செய்தான். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் எல்லாம் எங்கள் இல்லங்களிலே ஆண்டவரை கண்டு எங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக உம்மை தரிசிக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் துணை செய்யும். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆலயங்களிலே ஜனங்கள் கூடி உம்மை ஆராதிப்பதற்கு முடியாத சூழ்நிலையிலே எங்கள் இல்லங்களிலே இருந்து காலை பொழுதிலே பாடல் பாடி திருமறை பகுதி வாசித்து ஜெபித்து இறைவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து விடுதலையை பெற்று வாழ துணை செய்யும். ஆண்டவரே, அருமையான எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை வாய்க்க பண்ணும். தங்களையே அர்ப்பணித்து பணி செய்கின்ற மருத்துவர்கள், உடன் பணியாளர்கள், கீழ்நிலை மருத்துவ பணியாளர்கள், ஆண்டவரே இன்னும் காவல்துறை சார்ந்தவர்கள் எல்லாரோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும். ஜனங்கள் தங்களை கட்டுப்படுத்தி இந்த வியாதியை முற்றிலுமாக ஜெபத்தின் மூலமாக துரத்த ஏசப்பா இரக்கம் செய்யும். முன்னாட்களிலே கலரா என்று சொல்லுகின்ற அந்த வியாதி பரவின நாட்களிலே ஆண்டவரை துதித்து பாடி ஜெபித்து இந்த வியாதியை விரட்டின வண்ணம் இந்த நாட்களிலும் உலகம் முழுவதும் ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் அநேக மக்கள் கொடிய வியாதிக்கு அடிமையாயிருக்கிறார்கள். அநேகர் சுகமும் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாரோடும் இரக்கமாயிரும். பாவங்கள் பெருகுகின்ற போது வியாதி பெருகும் என்று திருமறை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நன்மை செய்யவும் நீதியோடு நேர்மையோடு எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் துணை செய்யும். இந்த காலை பொழுதிலும் இல்லங்களிலே இருந்து இத்தொழுகையிலே கலந்து கொள்கின்ற எல்லாரோடும் இரக்கமாயிரும். இந்த தொழுகைகளை ஆயத்தப்படுத்துகின்ற சபைக்குழு அங்கத்தினரை ஆசீர்வதியும். சோர்ந்து போகாமல் இந்த நாட்கள் முடிகின்ற போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகின்ற வண்ணம் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் பெறுவார்கள். அந்த அனுபவத்திலே எங்கள் ஆலயங்களிலே ஆராதனைகள் மிகவும் சிறப்பாக அமைய துணை செய்யும். அன்பு தந்தையே, ஆலய பணிவிடைகளை செய்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரே இன்னும் கிளை சங்கங்களின் பொறுப்பாளர்கள், அருமையான ஓய்வு நாள் பிள்ளைகள் இல்லங்களிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து ஆண்டவரை பயன்பெற கர்த்தர் துணை செய்யும். சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் கூட இரும். விசேஷமாக உதவி போதகரோடும் குடும்பத்தோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியின் நாளாக மட்டும் இறைவன் தேசுமொழியாக வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் திருச்சபையின் மக்கள் இந்த எங்கள் போன்கோடு சேகர திருச்சபையின் அருகாமையிலே வாழுகின்ற எல்லா மக்களோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென்.